So hi guys and welcome to another fresh video of Gear Shifters. So இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது this Datsun Go Plus. So இதுல வந்து ரெண்டு வேரியன்ட் வருது, Go and Go Plus. So இது வந்து Go Plus நாங்க ரிவ்யூ பண்றது இன்னைக்கு. இதுல வந்து பெருசா ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள், அது ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் வந்து ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து குரோமோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல் ஓவர் த கிரில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாகுவார் டைப் கிரில் தான் இதுவும் சேம். நாங்கள் ஆல்ரெடி ரெடிகோவில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெடிகோ மாதிரியே தான் இதோட கிரில்லும், பட் கொஞ்சம் சைஸ் சின்னது, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இங்கே ஒரு டாட்சனோட பிராண்டிங் ஒரு லோகோ என்னென்னாலும் சொல்லிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, அலாங் வித் என்ன சொல்கிற ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஃபேக் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ். அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது இந்த கீழே இருக்கிற இந்த பம்பர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஆர்டினரி ஹாலோஜன் தான், இங்கே ப்ரொஜெக்டர் லைட் செட்டப்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் மோரோவர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லைட்டெல்லாம். அண்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸ் மற்றபடி பெருசாக இங்கே எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். சைடில் பார்க்குற கார் நல்லாவே பெருசாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்லா லென்த்தாக இருக்குது ஆக்சுவலாக காரு. இது வந்து ஒரு எம்யூவினா மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஸோ அதுதான் இதோட அப்ரிவியேஷன். ஸோ இப்போ பின்னாடி பார்த்துடலாம். ஸோ பின்னாடி வந்து ஒரு சும்மா பெருசாலாம் ரொம்ப எதாவது டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி டெயில் லேம்ப்ஸ் தான். இங்கே எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இது பார்க்குறக்கு எனக்கு என்னமோ தெரியல, ஸ்விஃப்ட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஷேப்ஸ் எல்லாம் நியூ ஸ்விஃப்ட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அகெயின் ஒரு ஃபேக் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியர் வைப்பர், இங்கே ரியர் டிஃபாகஸ் எல்லாம் இல்லை. அண்ட் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க ஃபார் த ரியர் வைப்பர்ஸ். அண்டு இங்கே ஒரு ஆர்டினரி டெயில் லேம்ப் இங்கேயும். அண்ட் Go Plusோட பிராண்டிங். ஸோ Go Plus நல்லா இருக்கு பார்க்குறக்கு, க்யூட்டாக. அண்ட் திஸ் இஸ் டு ஓப்பன் த பூட். அண்ட் பின்னாடி அவ்வளோதான். அண்ட் சைடில் சேம் தான். இந்த காரில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார் வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த டோர் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வைப்ரேஷன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கை வச்சுருக்க கையை நல்லா ரொம்ப உதறுது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபாக பண்ணியிருக்கேன் இந்த டோர். ஏன்னா டோர் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. இதுதான் நான் வந்து இதில் நோட்டீஸ் பண்ணது. இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். ஏன்னா BS6 மேக்ஸிமம் எல்லாமே பெட்ரோல் தான் வருது. அண்ட் இப்போ வந்து பேக் சீட் கம்ஃபர்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பேக் சீட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 சீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் ரோ பார்த்துடலாம். ஸோ இது வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அகெயின் இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் இப்படி போயிட்டு இதை இப்படி நீங்கள் தூக்கி விட்டால் நீங்கள் வந்து லாஸ்ட் ரோ சீட்டில் உட்காந்துக்கலாம். லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்களே பாருங்கள், நான் எப்படி உட்காந்துருக்கேன், நீங்கள் எனக்கு ஸ்பேஸே கிடையாது. அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருப்பேன் பார்க்குறதுக்கு, நல்லா பல்காக இருப்பேன். என்னோடய காலை பாருங்கள் கொஞ்சம் எப்படி உட்காந்துருக்கேன் நான். அண்டு பாருங்கள், நீங்களே அண்டர் தை சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிறதே நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லை அண்டர் தை சப்போர்ட்டு. அண்டு சீட் வேணால் கொஞ்சம் நல்லா குஷனாக சாஃப்டாக இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ். ஸோ இதில் பூட் இருக்குதானே பார்க்கலாம். அந்த பாட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் சீட் கம்ஃபர்ட். எதுவுமே நீங்கள் இங்கே ஒரு லாங் ட்ரைவெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டயர்ட் ஆகும். அண்ட் இந்த இது நாங்கள் இந்த சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பெரிய பூட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆமாம், ஐயோ ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது வெஹிக்கிள். ஸோ இதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஓகே. அண்டு ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக் சீட், அதாவது செகண்ட் ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சீட் கம்ஃபர்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் தேர்ட் ரோ கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் டீசெண்டாக இருக்குது. இதோட லெக் ரூம், நீ ரூம் பில்லோ ஆவரேஜ், பிகாஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு வேளை ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கனால பெருசாக இருந்தாலும் நல்லா பின்னாடி புஷ் பண்ணி உட்காந்தாலும் உங்களுக்கு சுத்தமாக நீரும் இருக்காது. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசென்ட் தான். அண்ட் இதோட டோர் பார்க்கலாம். ஸோ டோரில் வந்து ஒரு மேனுவல் லாக் அண்ட் அன்லாக் நாப். அண்ட் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. இது என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நல்லா இந்த வந்து நீங்கள் புல் பண்ணி ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே எலக்ட்ரிக் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். பட் இது ஏன்னு தெரியல, இதை பார்த்தா எனக்கு ஸ்விஃப்ட்டோட நாங்க தான் வருது. ஏன்னா இது அதுலேயும் சேம் இதே மாதிரி பட்டன் தான் இருக்கும். அதுலேயும் பேக்லைட் கிடையாது, இதுலேயும் பேக்லைட் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு இதில் என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் இப்போ நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணும்போது
இப்படி தான் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் என்னோடய கை பார்க்குறீங்களா, இப்படி தான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு எனக்கு. இது வந்து கொஞ்சம் இன்சைட் மூவ் பண்ணி இங்கே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அந்த சேம் டோர் அங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கார் பார்க்குறதுக்கு தான் வெளியிலேருந்து பெருசாக இருக்குது, பட் இதுதான். மற்றபடிக்கு இந்த ப்ளூ கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அண்ட் திஸ் இஸ் த டிரைவர் சீட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூட் காமிச்சிடுறேன். ஸோ பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ், திஸ் இஸ் த பூட். இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பூட்டே கிடையாதுங்க. பூட்டில் எதுவுமே வைக்க முடியாது. நீங்கள் பூட் வேணும்னா இதுவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஃபோல்ட் பண்ணால் யூ கெட் அரவுண்ட் 347 லிட்டரோட பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எப்படி லிஃப்ட் பண்ணுறது, லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷன் கிடையாது. மேபி நீங்கள் சீட் ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணும்னா உங்களுக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 350 இல்லை 347 லிட்டர் ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான் இங்கே. ஸோ பூட் பற்றி பேசியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த டிரைவர் சீட் ஆஃப் த நியூ Datsun Go Plus. ஸோ உங்களுக்கு நான் என்ன காமிக்கல. ஸோ உங்களுக்கு இப்போது ஹூட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட் ஹூட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அங்கே இதுதான் அதோட பட்டன். இங்கே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிறப்போ பயங்கரமாக ஒரு சத்தம் வந்துச்சு முன்னாடியிலேருந்து. ஸோ மேபி இந்த டைம் எங்கேயா இருக்குது இது. ஸோ மேபி இந்த டைம் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், திஸ் இஸ் 1200cc பெட்ரோல் இன்ஜின். ஸோ இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி நம்ம ரைட் பண்ணும்போது பேசலாம். மற்றபடிக்கு இங்கே சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. அங்கே ஒரு சின்ன நிசானோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இங்கே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு 1200cc என்ஜின். வேறு இங்கே அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது உங்களுக்கு டிரைவர் சீட் அண்ட் ஃப்ரண்ட் டோர் எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், திஸ் இஸ் த ஃப்ரண்ட் டோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சம் எடுக்கும்போது நீங்கள் க்ராஸாக எடுக்கணும், இப்படி எடுக்க முடியாது. ஸோ அதை ஒரு பார்த்துக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் விண்டோ கண்ட்ரோல். ஃப்ரண்ட் மட்டும் தான் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சென்டர் லாக். அண்ட் திஸ் இஸ் டு கண்ட்ரோல் த அதர் விண்டோஸ். அண்ட் இங்கே அதே நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் பாருங்கள், இங்கே ரவுண்டாக ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சேம் மேனுவல் லாக் அண்ட் அன்லாக் ஃபார் ஃப்ரண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கியர் நாப் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி கொடுத்துருக்காங்க. இல்லைனா மற்ற காசு இங்கே இந்த இடத்துல இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை வந்து கியரை வந்து நீங்கள் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு மேனுவல் ஏசி இருக்குது. அண்ட் இங்கே 12 volt பவர் சாக்கெட் இருக்குது, டைட்டாக இருக்குது. அண்ட் ஹசார்ட் ஸ்விட்சோட பட்டன்ஸ். அண்ட் திஸ் 7-inch டிஸ்பிளே. இதில் வந்து மெயினாக நம்ம வந்து நிசான் அண்ட் ரெனோவில் பார்த்த அந்த அதே சேம் டிஸ்பிளே தான். சேம் டிஸ்பிளே இல்லை, பட் அதோட என்ன சொல்கிறது, அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேம் தான். இங்கே பாருங்கள், எல்லாமே சேம். கால்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ட் இங்கே ஒரு ஆர்டினரி IRVM அண்ட் பேசிக் லைட்ஸ். இது வந்து பேசிக்கான ஒரு இன்டோர் லைட்ஸ். அண்ட் இங்கே மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சன்வைசர், கிளாஸஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இங்கேயும் சேம் சன்வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் சைடு ORVM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் இங்கே லெஃப்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் விண்டோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்டர் வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அண்ட் ரைட்டில் பண்ணிங்கன்னா ரைட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இங்கே ஒரு டம்மி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆமாம் காய்ஸ், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில். ஸோ தேட்ஸ் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் டு ஓப்பன் த ஃபியூல் லிட். அண்ட் இங்கே ஒரு ஹெட்லைட் லெவலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் காய்ஸ் அவ்வளோதான். இங்கே ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபியூ லெவல் காமிக்கு. அண்ட் இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர், லெஃப்டில் டேக்கோமீட்டர். அண்ட் திஸ் இஸ் டு கண்ட்ரோல் வந்து சின்ன டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. லைக் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, ட்ரிப் A ட்ரிப் B. அண்ட் எவ்வளோ மைலேஜ், ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கிடைக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே இதில் இருக்குது. தட்ஸ் நைஸ். அண்ட் அவ்வளோதான். இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 spoke ஸ்டேரிங் வீல் தான். இப்போ வர மேக்ஸிமம் காசில் பார்த்தீங்கன்னா 3 spoke ஸ்டேரிங் வீல்ஸாக வருது. அண்ட் அவ்வளோதான். இந்த காய்ஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் ரிவர்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ ரிவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ மை காட் காய்ஸ், இதில் கேமரா கிடையாது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் கேமரா உங்களுக்கு அவைலபிள் இல்லை. அண்ட் மோரோவர் இது டாப் அண்ட் வேரியண்ட். இதுலேயே உங்களுக்கு கேமரா கிடையாது.
அண்ட் இதோட மியூசிக் குவாலிட்டி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஆடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பட் பட் டஸ் த ஜாப். உங்களுக்கு வந்து பாட் கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லா கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே வாய்ஸ் கமாண்ட் ஆல்சோ இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்டீரியர்லாம் முடிச்சாச்சு. ஸோ காரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லுக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடியில் பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. எப்போவுமே சீட் பெல்ட்ஸ் தான் உங்களுக்கு காப்பாது கடைசி வரைக்கும். மறுபடியும் சொல்கிறோம். ஸோ சீட் பெல்ட்ஸ் மேக்காம போடுங்க. நான் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். காரை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு நல்ல டாட்சனோட இது வருது. தட்ஸ் குட். அண்ட் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் வி ஆர் ரெடி டு கோ. ஸோ கைஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னா காரோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 1200cc இன்ஜின் which produces 76 horsepower and இதோட மேக்ஸிமம் டார்க் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 103 Nm ஆஃப் டார்க். ஸோ இந்த செக்மெண்ட்டில், அதாவது 7 சீட்டர் ஒரு MUV செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து ஒரு நல்ல பவர் தான். பிகாஸ் மற்ற கம்பெட்டிட்டர்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து பவர் கொஞ்சம் அதிகம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதோட ரைடபிலிட்டி நல்லா இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு லைட் வெயிட் வெஹிக்கிள் தான். வெயிட் எல்லாம் கம்மி தான். ஏன்னா நான் உங்களுக்கே காமிச்சேன் இதோட ஹூடோட சைஸ் அண்ட் பேக் டோரில் எப்படி இருந்து நீங்களே பார்த்தீங்க. ஸோ இது லைட் வெயிட் வெஹிக்கிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 7 சீட்டர் ஒரு 7 பேர் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பவர்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நாங்கள் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிவ்யூ வந்து பண்ணிட்டோம். குவிட் கிளைம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் பண்ணோம். அதுவும் 7 சீட்டர் தான். அதுவும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. கன்சிடரிங் த ப்ரைஸ் வந்து அது ஒரு நல்ல பையாக கூட இருக்கலாம். அண்ட் த சேம் இது வந்து டேரக்டர் டிரைவர் கூட கம்ப்ளீட் பண்ணுது. அண்ட் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ரெண்டும் மேக்ஸிமம் எல்லாமே A to Z உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் வந்துடும். பட் இன்னொரு ஃபீச்சர் அதில் டிரைவர் என்ன வருதுன்னா அதில் பேக் கேமரா கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு பேக் கேமரா வராது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது. ஒரு லோவர் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல புல் இருக்குது. ஒரு 7 பேர் போயிட்டு நீங்கள் ஒரு ஓவர்டேக் எடுக்கிறீங்கன்னா டவுன் ஷூட் மட்டும் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக ஓவர்டேக் எடுக்கலாம். இப்போ ஒரு 3 பேர் உட்காந்து போயிட்டுருக்கோம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸ்பீட்ஸும் நல்லா போகுது. இதில் வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ABS அண்ட் EBD வந்துடும் உங்களுக்கு. அலாங் வித் டூவல் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஃபார் த டிரைவர் சைடு. அண்ட் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் அலர்ட் வந்து வந்துடும். சீட் பெல்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த பீப் அடிச்சிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீட் பெல்ட்ஸ் போட்டுருவீங்க. அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி சீட் பெல்ட்ஸ் உங்கள் மெயின் சேஃப்டி. ஸோ மறக்காமல் வந்து சீட் பெல்ட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுகிட்டே ட்ரைவ் பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் நாங்கள் சொல்கிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து இதனால தான் நிறைய டெத்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சீட் பெல்ட்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் காரே எடுக்கணும். ஸோ அது வந்து நாங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கியர் நாப் தான். இந்த கியர் நாப் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கியர் ஷூட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்படி பண்ணி ஒரே ஒரு 2 ஃபிங்கர்ஸில் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்குது. இதே நீங்கள் டவுன் ஷூட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், இப்படி பண்ணி அவ்வளோதான் டவுன் ஷூட் பண்ணியாச்சு. நல்ல ஈஸியாக இருக்குது. அண்ட் இதோட ரைடபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட் கார் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ கைஸ் இந்த கார் மேக்ஸிமம் எல்லாமே பேசியாச்சு. ஸோ கடைசியில் ஃபியூல் எக்கானமி அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 19.7 அந்த மாதிரி எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிளைம் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 17 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சிட்டியில் கன்ஃபார்மாக கிடச்சிரும். அண்ட் இதே நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 18.5 இல்லை 19 கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்து காரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது நல்லா இருக்குது. நீங்கள் எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து நான் டாப் அண்ட் வேரியண்ட் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 7.5 lakhs அரௌண்ட் வருது. அரௌண்ட் 7.5 lakhs அதுக்குள்ளே உங்களுக்கு ஆன் ரோட் வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த் பைன்னு பார்த்தீங்கன்னா ஒர்த் பைன்னு சொல்லலாம். பட் இந்த சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஒருவேளை இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா. பட் இதோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் வந்து இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து தேர்ட் ரோ வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா அது ஸ்பேஸே கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் அது பூட்டை மாற்றிக்கலாம். பூட்டை மாற்றினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அந்த பூட்டு. ஸோ அவ்வளோதான்.
இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் Datsun Go ரிவ்யூ பண்ணோம் நாங்கள். அந்த வீடியோ இருக்கும், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் Datsun Go இவன் தான் ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணான். ஸோ உனக்கு என்னடா தோணுது, Go ப்ளஸ்ஸா இல்லை கோவா? உன்னோட எனக்கு வந்து நான் கோ பார்த்தேன், Go ப்ளஸ் இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, டிரைவிங்கில் தான் எந்த சேஞ்சும் இல்லை. எனக்கு என்னமோ Go ப்ளஸ் வந்து கொஞ்சம் வர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது அதை விட இது 1 lakh அதிகம். ஆனால் அந்த 1 lakh அதிகத்தில் வந்து தேர்ட் ரோல் வந்து சைல்டு தான் உட்கார முடியும், ஒரு அடல்ட்டில் உட்கார முடியாது. வேணா எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் வேணா சொல்லி பூட் ஸ்பேஸ் தான். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ Go ப்ளஸ்ல நீ பூட் மாத்திர இல்லையா, பூட் மாத்திரக்கு அதுக்கு நீ கோவே வாங்கிட்டு போயிடலாமே, அதுலேயே பூட் வந்து. நான் தான் சொல்கிறேன்ல, கோவில் வந்து லைக் வர்த்துன்னு சொல்கிறேன் அந்த மணிக்கு. இந்த 1 lakhக்கு எக்ஸ்ட்ராக்கு நீ வெறும் பூட் ஸ்பேஸ் தான் எக்ஸ்ட்ரா உனக்கு கிடைக்க போகுது, அதான் தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கு எனக்கு Go வர்த்துன்னு தெரியுது. ஸோ அதான் கைஸ், நீங்கள் ஒரு 7 people இருக்கீங்க, பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒரு மெயின் கன்சர்ன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்ஜின் நல்லா இருக்குது, ஆக்சுவலாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இந்த கார்னிங்ஸ் அந்த இது நல்லா, இதோட ஸ்டியரிங்கும் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்டியரிங் வீலோட இது. அண்ட் கைஸ் அவ்வளோதான், இந்த கார் பற்றி எல்லாமே பேசி முடிச்சாச்சு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். ஸோ இந்த கார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன பண்ணலாம், Go வாங்கலாமா, Go ப்ளஸ்ஸா? ஸோ இதை நீங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ that's all for this video. Thank you.